ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 197வது பதிவு, உலக மக்கள் அனைவரும் வழிபடும் ஒரே சிவன் கோயில் பாலி உபுட் புறா தீர்த்த கோயில் உபுட் என்னும் பதிவில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 15 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். இத்திருக்கோவிலானது இந்தோனேஷியாவில் இந்துக்கள் 87% மேலாக வசிக்கும் ஆயிரக்கணக்கான இந்து கோயில்கள் கொண்ட பாலி தீவில் பிரபல ஆன்மீக தலமான உபுட்டில் டாம்பக் சிரிங் மாவட்டத்தில் மானுக்கியா என்ற கிராமத்தில் அமைந்து உள்ளது. இக்கோவில் தலவரலாறுக்கு செல்லும் முன் இந்த பாலி தீவு பற்றிய சிறு முன்னுரை கூறுவது மிகவும் அவசியம். இங்குள்ள இந்துக்கள் வீடுகளிலும் வழிபாடுகளிலும் தவறாமல் இடம்பெறுபவர் கணங்களின் அதிபதியான கணபதியே ஆவார். அனைத்து உல்லாச போக்கிடங்கள் சிற்றுண்டி விடுதிகளிலும் கூட முதலில் வாசலில் இடம்பெற்றிருக்கும் இவருக்கு தினசரி பூஜைகள் நடத்திவிட்டுத்தான் அன்றாட பணிகளை துவங்குகின்றனர். விதவிதமான பிள்ளையாரின் வண்ணச்சிலைகள் மற்றும் ஓவியங்களை நாம் இங்கு தரிசிக்கலாம். அடுத்து வாயில் காவலர்கள் ஒவ்வொரு வீட்டின் முன்னரும், அது எவ்வளவு சிறிய வீடாக இருந்தாலும், சிலர் கோரமான தோற்றத்திலும் சிலர் வித்தியாசமான அழகிய தோற்றத்திலும் காட்சியளிப்பர். ஒவ்வொரு வீட்டின் முன்புறமும் 2 காவலர்கள் அவசியம் இருப்பர். ஒருவர் சில சமயம் மற்றவரை விட வித்தியாசமானவராக இருப்பார். ஒவ்வொரு வீட்டிலும் பூஜைக்கென்று தனி இடம் உண்டு. குலதெய்வ வழிபாடும் உண்டு. தினசரி பூஜை அவர்கள் வாழ்வில் ஓர் அங்கம். இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களை கூட விடுமுறை விட்டு வீட்டில் தியானம் மற்றும் இறை வழிபாட்டுடன் தான் அவர்கள் ஆரம்பிக்கின்றனர். நம்மை போல் திரைப்படம் பார்க்கும் வழக்கங்களும் இல்லை. ஆகவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களிலும் திரைப்பட பாடல்கள் இடம்பெறுவது கிடையாது. இந்தி நடிகர் ஷாருக்கான் மட்டுமே அவர்களில் பெரும்பாலோருக்கு தெரிந்திருக்கிறது. தவிர பீம்பாய் கார்ட்டூனும் லட்டு அதன் மூலம் மிகவும் பிரபலமான ஒன்று ஆகிவிட்டது. ராமாயணம் மகாபாரத கதைகளை ஒட்டி பல இதிகாச நாடகங்கள் அங்கு நடத்தப்பெறுகின்றன. இவை அனைத்தையும் பற்றி மற்றொரு பதிவில் நான் விவரமாக கூறுகிறேன். இப்போது இந்த உபுட் தீர்த்த கோவிலுக்கு வருவோம். முன்னொரு காலத்தில் இவ்வூரை அரசாண்ட மாயா டென்னவா என்ற கொடுங்கோல் அசுர அரசனை அழிக்க வேண்டி தேவலோகத்திலிருந்து தேவர்களின் தலைவனான இந்திரன் தன் பெரும் படையுடன் வந்து இங்கு முகாமிட்டிருந்தார். அப்போது அவர்களை அழிக்க நினைத்த அசுர மன்னன் அருகிலுள்ள நீர் சுனையில் கொடிய விஷத்தை கலந்தான். தவிர மயக்க வாயுவும் செலுத்த விஷநீரை அருந்தியதாலும் விஷவாயுவாலும் மயக்கமுற்ற தேவர்களை கண்டு மனம் பதறிய இந்திரன் தேவலோகத்திலிருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்தார். அதனை அவர்கள் வாயில் புகட்ட அனைத்து தேவர்களும் புத்துணர்வு பெற்று அசுரர்களுடன் போர் புரிந்து வெற்றி கண்டனர். அந்த அமிர்த கலசத்திலிருந்து வெளியான தீர்த்தமே இன்று உபுட் கோவிலில் 30 துவாரங்கள் வழியாக வெளிவரும் புனித தீர்த்தம் ஆகும். இதில் பல மருத்துவ குணங்கள் இருப்பதால் இந்த புனித நீரில் நீராடுவதும் அதனை அருந்துவதும் பல வியாதிகளை குணமாக்க வல்லது. அமிர்த கலசத்துடன் கூடிய இந்திரனை பாலித்தீவில் பல இடங்களில் நாம் காணலாம். அடுத்து இங்கு இந்து மதத்தை பரப்பியவர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்திய சீடர்கள் 2000 பேருடன்
இங்கு வந்து விஜயம் செய்த மார்க்கண்டேய மகரிஷி ஆவார். இந்தியாவிலிருந்து 8500 கிலோமீட்டர் சாலை வழி தூரத்தில் உள்ள பாலிக்கு அவர் சென்று நமது இராமாயண மகாபாரத இதிகாச கதைகளை மட்டுமல்ல, மும்மூர்த்திகளான சிவன், பிரம்மா, விஷ்ணு இவர்களின் அறிமுகம் மற்றும் வழிபடும் விஷயங்களை நன்கு கற்பித்தார். இன்றளவும் பாலி மக்கள் தங்கள் கிராமங்களிலும் நகரங்களிலும் இந்த மும்மூர்த்தி வழிபாடுகளை கோயில்கள் கட்டி தவறாது செய்து வருகின்றனர். இந்த தீர்த்த கோவிலும் மும்மூர்த்திகள் வழிபாடுகளை பின்பற்றும் கோவில் என்றாலும் நடுநாயகமான சிவனை அவர்கள் தனிப்பட்ட முறையில் இப்போது நீங்கள் காணும் இந்த இடத்தில் பூஜை வழிபாடு செய்வதை காணலாம். நான் சமீபத்தில் இக்கோவிலுக்கு சென்றபோது ஒரு கிராமமே திரண்டு வந்து பூஜைகள், சாஸ்திரம், சடங்குகள் மற்றும் சம்பிரதாயங்களுடன் கூடிய விழாவை நடத்தி கொண்டிருந்தனர். பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் அனைவருமே தூய வெண்ணிற உடை மற்றும் மரபு உடைகள் அணிந்து அழகாக வந்திருந்தனர். முதலில் தீய சக்திகளை அகற்றவும், கடவுளரை வணங்கி அவர்கள் நல்லாசிகளை பெறவும் அவ்வூர் அர்ச்சகர்கள் பூஜையை நடத்துகின்றனர். இந்த வீடியோவை பாருங்கள். முடி கட்டாம போகக்கூடாது. பின்னர் அவர்கள் தாரை, தம்பட்டைகள், இசைக்கருவிகள் முழங்க ஊர்வலமாக சென்று கோவிலுக்குள் அமர்ந்து பஜனை பாடல்கள் பாடுகின்றனர். இறுதியாக பூஜை பொருட்களை முக்கிய தெய்வமான சிவலிங்கத்திற்கு எடுத்துச் சென்று பூஜிக்கின்றனர். மும்மூர்த்திகளுக்கும் வெவ்வேறு துவார பாலகர்களுடன் சிறு சிறு கோவில்கள் உண்டு. முதலில் தோன்றிய இந்த 2 கோபுர நுழைவாயில்கள் போல் பலவற்றை பாலியில் பல இடங்களில் நாம் காணலாம். அழகிய வண்ண மீன்கள் கோவில் கோபுரத்துக்கு முன்புறம் உள்ள குளத்தில் ஆயிரக்கணக்கில் துள்ளி விளையாடுகின்றன. இங்கு உள்ளே செல்ல விரும்பும் வெளிநாட்டினர் அனைவரும், ஆண் ஆனாலும் பெண் ஆனாலும், அவர்கள் தரும் மரபு உடை அணிந்தே செல்ல வேண்டும். அதற்காக சொற்ப பணமே வசூலிக்கிறார்கள். கோவிலுக்கு வெளியே இந்த தேவேந்திரன் அமிர்த கலசத்தை கையில் ஏந்தியபடி காட்சி தருகிறார். இக்கோவிலில் உள்ள காவல் தெய்வங்கள் அனைத்தும் இந்த வீடியோவில் உள்ளது போல் கோரமான பயங்கர உருவத்துடனே காட்சி தருகின்றனர். வாயில் காவலர்களும் அவ்வாறே. பின் இந்த 2 நுழைவாயில்கள் வழியாக கோவிலுக்குள் நுழைந்தால் வெளிப்பிரகாரத்தில் இந்த நந்தியையும் சிவலிங்கத்தையும் நாம் தரிசிக்கலாம். பின்னர் அனைவரும் அமர்ந்து பிரார்த்திக்கும் திடல் உண்டு. பின்னர் மும்மூர்த்திகள் கோவில்களும் முறைப்படி பூஜை செய்வோராகிய ஊர் மக்கள் கொண்டு வந்த பூஜை பொருட்கள், மலர்களை ஏற்று அர்ச்சகர் செய்யும் பூஜையும் அந்நியர் செல்ல இயலாத வண்ணம் தடுப்புடன் அமைக்க பெற்றுள்ளன. இது வெளியே உள்ள சிறிய அம்மன் கோவில் ஆகும். இப்போது நாம், அதாவது வெளிநாட்டவர் அனைவரும் வழிபடக்கூடிய தீர்த்தக்குளம் மற்றும் பூஜை செய்யும் இடத்துக்கு வருவோம். தீர்த்த எம்புல் கோவிலானது புனித நீரோடையை சுற்றி 962ஆம் ஆண்டு வார்மதேவா பரம்பரையினர் 10ஆம் நூற்றாண்டு முதல் 14ஆம் நூற்றாண்டு வரை அரசாட்சியின் போது கட்டப்பெற்றது ஆகும். அரசர்கள் மற்றும் பெரிய விஐபிகள் வந்தால் தங்கும் இடமானது கோவிலுக்கு சற்று மேலே அமைந்து உள்ளது. நமது அமிர்தத்தால் உருவான சிறு நீரோடையே பெருக்கெடுத்து ஓடும் பாக்கீரீசன் நதியின் மூலம் ஆகும். இதிலிருந்து தண்ணீரானது 30 பிரிவுகளாக நீங்கள் காணும் துளைகள் வழியாக வெளிவருகின்றன. ஒவ்வொன்றின் மீதும் மக்கள் பூஜை பொருட்களை வைத்து பூஜிக்கின்றனர். மன்னர்கள் முதல் சாதாரண மக்கள் வரை இந்த தீர்த்த நீரை அனைத்து விசேட வைபவங்களிலும் பிரதானமான பூஜை பொருளாக வைத்து
பூஜை செய்கின்றனர். 2 பிரிவுகளாக பிரிந்த குளத்தில் படிக்கட்டுகளில் இறங்கி ஒருவர் பின் ஒருவராக சென்று ஒவ்வொரு தீர்த்த துவாரத்திலும் பயபக்தியுடன் நீராடுகின்றனர். வெளிநாட்டவர்கள் அவர்கள் தரும் சிறப்பு ஆடைகளை அணிந்து நீராட வேண்டும். பெண்களுக்கு பச்சை வண்ண மேலாடை. அவ்வூர் மக்கள் அவர்களது வெண்ணிற ஆடைகளுடனே குளித்து பிரார்த்தனை செய்கின்றனர். இங்கு நாங்கள் நீராடச் சென்றபோது பாசமாக இருந்த படிக்கட்டுகளில் வழுக்காமல் இறங்க என் முன்னே சென்ற போலந்து நாட்டுக்காரர் உதவினார். அவர்கள் ஒவ்வொரு தீர்த்த துவாரத்திலும் கைகளை கூப்பி கண்களை மூடி மனமுருக பிரார்த்தனை செய்த பின்னரே குளித்தனர். முதல் குளத்தின் கடைசி 2 துவாரங்களில் வெளிவரும் நீரில் குளிக்கக்கூடாது என்று அந்த போலந்து நாட்டுக்காரர் சைகை மூலம் எனக்கு தெரிவித்தார். அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. யாருமே அவ்விரண்டில் நீராடாததை நாங்கள் கவனித்தோம். பூஜை பொருட்களும் அவற்றின் மேல் இல்லை. அதன் பின்னர் மேலேறி அருகிலுள்ள குளத்தில் 3இல் மட்டும் நீராடினோம். அதற்கான காரணத்தை பின்னர் எங்கள் வழிகாட்டியிடம் கேட்டேன். அவை 2ம் ஈமச்சடங்குகள் செய்பவர்கள் நீரெடுத்து செல்லும் பிரத்யோகமான தீர்த்த குழாய்கள் என்றும் அதனால் பிற மக்கள் அங்கு நீராடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். நீராடிய அனைத்து வெளிநாட்டினருக்கும் இது புனித நோய்களை தீர்க்க வல்ல குளம் என்பது மட்டுமல்ல, இதில் நீராடினால் இறையருள் பெறலாம் என்பதும் தெரிந்து இருக்கிறது. அவர்கள் பயபக்தியுடன் சாமி கும்பிடுவதை பார்த்தால் எந்த நாத்திகனும் மனம் மாறி கடவுளை நம்பத் தொடங்கி விடுவான். பின்னர் முறைப்படி சிறு சிறு ஓலைகளில் பின்னப்பட்ட கூடைகளில் உள்ள மலர்கள், ஊதுபத்தி மற்றும் பூஜை பொருட்களை அங்குள்ள அர்ச்சகர் கூறும் முறைப்படி அமர்ந்து பூஜை செய்து வழிபாடு செய்கின்றனர். அங்கு சென்றால் சாதி, மதம், இனம் என்ற பேதம் எதுவும் இருக்காது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற கோட்பாடே மேலோங்கி இருக்கும். உலக மக்கள் அனைவருக்கும் ஏக இறைவனான பரம்பொருளை முழு மனதுடன் துதித்து பிரார்த்திக்க இதைவிட வேறு சிறந்த இடம் நான் அதுவரை கண்டது இல்லை. மாயா டென்னவா அசுரனை இந்திரன் அம்புவிட்டு கொன்ற தினத்தை ஒவ்வொரு 210 நாட்களுக்கு ஒரு முறை பாலி மக்கள் காலுன்கன் என்ற விழா எடுத்து வெர்ச்சியூ ட்ரையம்ஸ் ஓவர் ஈவில், அதாவது தெய்வீக சக்தியை அசுர சக்தியை வெற்றி கொள்ளும் என்று கூறி பாலி பரம்பரை நாட்காட்டியின்படி திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். இந்திரன் அசுரனை கொன்றபோது உண்டான இரத்தப்பெருக்கில் உருவான பட்டானு ஆற்றில் உள்ள நீரை பயன்படுத்தி நெல் பயிரிட்டால் அந்த நெல்லில் கூட இரத்த வாடை வீசும் என்று அவ்வூர் மக்கள் கூறுகிறார்கள். அந்த புனிதமான கோவிலின் புனித நீர் மட்டுமல்ல, புனித அதிர்வலைகள் நம் மனதில் உள்ள அழுக்கு இரத்த ஓட்ட எண்ணங்களையும் மாற்றி புனிதமாக்கும் என்ற இரகசியமானது இந்த கோவில் வரலாறிலேயே மறைந்து உள்ளது. அத்தகைய சிறப்புமிக்க பாலி புனித தீர்த்த எம்புல் உபுட் கோவிலின் சிறப்புகளை கூற வாய்ப்பளித்த உலகின் தலைவராகிய ஏக இறைவனாகிய பரம்பொருள் சிவனாருக்கு நன்றி கூறி இப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.